friends, welcome to Sai Green Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே முடிஞ்சு நான் காலேஜ் போகும்போது என்னோட ஃப்ரெண்டு அவன் பேர் திவ்யா என்னோட பேர் ஒரு எழுத்தா சொல்லு அப்போ ஒருத்தவங்க உனக்கு எடுத்துன்னு வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோட நேம் யுவபாரதி இல்லையா, அதனால ஒரு லெட்டரா YU அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு லெட்டருக்கும் ஒருத்தவங்களாம் எழுந்துச்சு ஒரு கிஃப்டையும் அதுக்கு உண்டான ஒரு கவிதை லெட்டர் மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. என்னோட பேர் யுவபாரதி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அவளோட நேம் திவ்யா, அதையும் சொல்லி முடித்தேன். எல்லாருமே என் கிளாஸில் இருக்க எல்லாரும் ஒன்றா எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. எல்லாமே கொடுத்தது நான் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு பேசுனது அவகிட்ட தான். இப்போ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் அவள் தான் அவள் பேப்பரில் அவளே பேக் பண்ணி கொடுத்துருக்கா கிஃப்ட்டு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒய் ஃப்ரெண்ட்ஸ். ஒய்க்கான கிஃப்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஒய்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு பார்த்தீங்கன்னா சிவன் டயக்ராம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப சிவன் தான் பிடிக்கும். ஏதோ ஒரு நெக்ஸ்ட் யூ. பலூன்லாம் வச்சு கொடுத்துருங்க. பலூன் பிரேஸ்லெட் மாதிரி எடுத்து கையில் போட்டு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கான நெக்ஸ்ட் லெட்டர் வி ஃப்ரெண்ட்ஸ். இதே இப்படி பிரித்து பார்த்துடலாம். எல்லாத்தையும் பலூன் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் பலூன் இருக்கு. வீல ஸ்டட்டு வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஸாக கம்பல் செம்மையாக இருக்குது. இதுவும் ஏ நெக்ஸ்ட்டு இது பிரித்து பார்த்துடலாம். எல்லாமே அவளே பேக் பண்ணி எல்லாம் எழுதி கொடுத்துருக்கா. இதுலேயும் ஒரு பலூன். இதுக்குள்ள பென், ப்ளூ பென்னும் ப்ரௌன் ஸ்டிக் பென்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள 2 பென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் யுவா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாரதி பி. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பலூனு பவுச் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர் போட்ட மாதிரி பிங்க் கலர் பவுச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எச்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்மைலி பவுச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மைலி பவுச் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பவுச் சூப்பராக இருக்குது. க்யூட்டாக இருக்குது. இது பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது?
எப்படி கிளிப் இருக்கும்னு நினைக்கிறேன். பிச்சு பார்த்துட்டு என்ன இருக்கு இல்லை இது வந்து அவளே பண்ண கிராஃப்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு வந்து கிராஃப்ட் ஒர்க்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளே ஹார்ட்டிங்க பண்ணிட்டு நாங்கள் செலுத்து வச்சுக்கோங்க. மேலே யுவ பர்த்டேன்னு இருக்குது, இங்கே வந்து திவ்யா யுவான்னு இருக்குது, ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மேலேயே இருக்கட்டும், அழகாக இருக்குது. இது வந்து அவளே பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேண்டு பிளாக் கலர் பேண்டு 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே பலூனு, இந்த பேண்டு நல்லா இருக்கு. இந்த பேண்டு நெக்ஸ்ட் ஏ. அதுக்கு வந்து நம்ம ஏ வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏ கூட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏக்குள்ளேயும் ஒரு பலூனு, பட்டர்ஃப்ளை கிளிப்பு ஃப்ரெண்ட்ஸ். பட்டர்ஃப்ளை கிளிப்பு, அப்புறம் இந்த கேட்ச் கிளிப். ஏக்குள்ளே இருந்து கிஃப்ட். டீக்குள்ளே என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கலாம். டீக்குள்ளேயும் ஒரு பலூன். ப்ளூ கலர் பிடிக்குன்றதுனால ஒரே ப்ளூ தீமாக இருக்குது பலூன்ஸு. இதுக்குள்ளே வந்து ஒரு செயின். இந்த செயின். நெக்ஸ்ட் வந்து ஹெச்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹெச்குள்ளே ஒரு பலூனு, இதுக்குள்ளேயே ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்ப்ரிங் இருக்கா மாதிரி இருக்குது. இது க்யூட்டாக இருக்குது, அழகாக ஆடுது. இதுக்குள்ளேயே ஒரு கிளிப்பு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இந்த விங்ஸு ஆடுது. இந்த பட்டர்ஃப்ளை சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஐக்குள்ளே என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கலாம். ஐக்குள்ளே ஒரு பலூன், ரிங்கு, ரெண்டு ரிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கையில் போட்டு ரிங் நல்லா இருக்கு. ரிங் வந்து அவளோட நேம் வந்து திவ்யா. அதோடைய ஸ்டார்டிங் லெட்டர் டி. இதை நான் பிடிச்சி பார்த்தா இதுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு. என்ன பார்த்து இதுவும் பட்டர்ஃப்ளை கிளிப்பு மாதிரி தான் இருக்குது. சில்வர் கலரில் இருக்குது, குட்டியாக. இந்த கிளிப் இதுவும் க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஹெச்குள்ள என்ன பார்ப்போம். 5 தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள ஹெச்குள்ள 5. சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு பலூன். அடுத்து எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுக்கான கவிதை வாசிக்கலாம். ஐக்குள்ளே ஏதோ பொம்மை இருக்க மாதிரி இருக்குது. மேபி உண்டையெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். திறந்து பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஒரு பலூனு, உண்டியல், குப்பேந்திரன். இதே மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ரெட் கலர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவ்வளோ உண்டியல் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆரஞ்சு கலரில். என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கு. ஆரஞ்சு கலர் உண்டியல். இது
வீக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். செயின் நினைக்கிறேன். எஸ், இது கூட ஒரு பலூனு, கீச்சன், பேபி கேர்ள், கியூட்டாக டால், குட்டி டால் வந்து கீச்சன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இது குடிமையெல்லாம் போட்டு கேப்லாம் வச்சுருக்கேன் அழகாக. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான கவிதை படி வைக்கான கிஃப்ட் வந்து இங்கே இருக்குது. அதை வந்து நம்ம கடைசியாக வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏ கிடைக்கும். லாஸ்ட் ஃபைனலாக வந்து ஏ இதுக்குள்ள என்ன இருந்துச்சு. இதுக்குள்ள ஒரு பலூன் அண்ட் கிளிப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏக்குள்ள வந்து கிளிப் இருக்குது. இதுக்கான கவிதை நம்ம இந்த வைக்கான கிஃப்ட் வச்சுக்கலாம். ஒயிட்ல பார்த்தீங்கன்னா சின்சன் பொம்மை ஃப்ரெண்ட்ஸ். சின்சன் பொம்மை நல்லா இருக்கேன். சின்சனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். க்யூட்டாக இருக்கு சின்சன். இதுக்கான கவிதை என்ன எடுத்துருக்கோம்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எல்லா கிஃப்ட்டும் பிரித்து காமிச்சிட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கிஃப்ட்டையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. எல்லா கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து என்னோடய சாங், இந்த சிவனும் அண்ட் வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க்குன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து இந்த கவிதை ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் பண்ணுறேன். எனக்கும் யாரும் பண்ணதில்லையே, நானும் யாருக்கும் பண்ணது கிடையாது. ரொம்ப புதுசு. ஒரு நேம் லெட்டரும் எழுதி அதுக்கப்புறமா வந்து கவிதை, அதுக்கான கவிதையெல்லாம் எழுதி அவளே வந்து பேக் பண்ணி எனக்காக கொடுத்துருக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. அண்ட் ஷின்ஷான் கியூட்டி பையன். ஷின்ஷானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.